everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 13/8/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், அதே போல் பேமெண்ட்டு, வில்லிங்னஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா 12 o'clock டைம் சொல்லியிருந்தாங்க, ஒரு 1 o'clock தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு அதுக்கான டெமோ வீடியோவோடு வந்திருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிறிஸ்டல் கிளியரான பிக்சரோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புதியதாக ஒரு தனியார் கல்லூரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே சேர்க்கப்பட்டுள்ளது. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். சீட் மேட்ரிக்ஸு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதையும் பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்லைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அதில் உங்களுக்கு இதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளிக் ஹியர் டு லாகின், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இது கேட்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? நல்லா கேட்டுக்குங்க. ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா இப்போது ஓப்பன் ஆகாது. அதுக்கு என்ன சார் பண்ணுறது, நம்ம எதாவது தப்பாக கொடுத்துட்டோமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணணும். ரீசெட் பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் நம்பர் அதே தான், பாஸ்வேர்டை மட்டும் உங்களுக்கு என்ன கேட்கும், ரீசெட் கேட்கும். ஸோ சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். கீழே கேப்சா கோடு வரும், அந்த கேப்சா கோடையும் டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அதாவது நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரீசெட் ஆகிடும். இந்த நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கேயா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம்னு வரும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டுமே வேணும்னா 1 and 2 கொடுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கிளிக் பண்ணுறீங்கன்னா 3 கிளிக் பண்ணுங்கள். 1, 2, 3 மூணுமே கிளிக் பண்ணுறீங்கன்னா 3 கிளிக் பண்ணிவிட்டு, இப்போது 2 ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணியிருக்கிறதுனால 30,500 கட்டணும். 3 ஆப்ஷன் கட்டுற மாதிரி இருந்தால் 1,31,500 கட்டணும். கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இதில் எந்த பேங்க் கேட்வேக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் என்னவோ அதில் மட்டும்தான் போகணுங்கிறது இல்லை. நெட் பேங்கிங் பண்ணலாம், கார்டு பேமெண்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் யூபிஐ பேமெண்ட்டும் பண்ணலாம். இப்போ இதை பார்த்துக்குங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சேஃப்ரான் கலரில் இருக்குது, எல்லோ பட்டனை காமிக்கும். செஷன் பார்த்தீங்கன்னா 2026-27 இந்த ஆண்டு தான், கடந்த ஆண்டு கிடையாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவரங்கள் எல்லாம் இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேமு, உங்களுடைய ஜெண்டர், கம்யூனிட்டி, ரேங்க்கு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது பேமெண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்த பிறகு, ஓகேங்களா, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் வெயிட் ஃபார் த நேவிகேட் பேக் டு த மர்ச்சன்ட் வெப்சைட். அதாவது அதை ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், உடனே வெளியில் வரக்கூடாது. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல சாஃப்ரான் கலரில் இருந்தது, இப்போ அது என்ன ஆகிடுச்சு, க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது வில்லிங்னஸ் கொடுத்துட்டீங்க, பேமெண்ட் முடிச்சிட்டிங்க. ஸோ இந்த சாஃப்ரான் க்ரீனாக மாறிடுச்சு. 13/8/2026 இன்றைக்கி 12 மணி டைம் போட்டிருக்காங்க. ஆனால் 1 மணிக்கு தான் ஓப்பன் ஆச்சு. 1 மணிலேருந்து எப்போ வரைக்கும், 19/8/2026 மாலை 5 மணி வரை. சாய்ஸ் ஃபில்லிங் இன்றே ஓப்பன் ஆகிடுச்சு. 13/8/2026 1 மணிக்கு தான் ஓப்பன் ஆச்சு.
லாஸ்ட் டேட் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் 19/8/2026 மாலை 5 மணி வரை. ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜாக இங்கே காட்டும். அந்த காலேஜ் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு கோர்ஸ் என்னென்னு காமிக்கும். கவர்மெண்ட் கோட்டா, அது எம்பிபிஎஸ்ஸா, பிடிஎஸ்ஸா, செல்ஃப் ஃபைனான்ஸா. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தேவைப்படுது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்த காலேஜை லைனாக முடிச்சுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எவ்வளோ போடுறீங்களோ அந்த சாய்ஸஸ் எல்லாம் காமிக்கும். இப்போது இந்த கல்லூரிகளை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஃபில்டு சாய்ஸஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரி, இப்போது புதுசாக ஒரு காலேஜ் ஆட் ஆகிருக்குது சார் அப்படின்னா அந்த காலேஜ் இது தான். என்ன காலேஜ் அது? சீரியல் நம்பர் 56 உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டும் வருது, மேனேஜ்மெண்ட் சீட்டும் வருது. அது என்ன காலேஜ் அப்படின்னா ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நல்லா கிளியராகவே காமிச்சிடுறேன். ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டெமோ வீடியோ. இதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இப்போவே லாக் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டா உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங்கை லாஸ்ட் டேட் அன்றைக்கி செஞ்சால் கூட போதும். ஏன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ சாய்ஸஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் லாக்கிங் நீங்கள் எத்தனை டைம் என்ன பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா எதுவும் செய்ய முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, மைனாரிட்டி சீட்டு உள்பட பாண்டிச்சேரி மற்றும் பிற மாநிலங்களில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நம்மக்கிட்ட கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துகிட்டு மாணவர்கள் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் நைஸ் டே. என்னுடைய அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.